ராஜ்யம் ஒரு காரியத்துக்கு அடையாளமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஒரு மனிதனுக்கு அடையாளமாக, ஒரு தூர தேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனிதனுக்கு அடையாளமாக சொல்லுகிறார். அங்க என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளில் என்ன செய்கிறான்? அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. யோவான் 14 பார்க்கிறோம். நான் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், அங்க போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை மறுபடியும் என்னுடன் சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் வருவேன், வந்து மறுபடியும் உங்களை நான் கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தூர தேசம், பரலோகம் என்பது தூர தேசம். பக்கமா தூரமா? தூர தேசம். சரிங்களா? அங்க போனவர்கள் யாரும் திரும்பி வந்தது இல்லை. இயேசு ஒருவரே அங்கிருந்து வந்தார், அங்க போயிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் உங்களை என்னையும் அழைத்து செல்வதற்காக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஸ்தோத்திரம். அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? தூர தேசத்துக்கு போகிற ஒரு மனிதனுக்கு அது அடையாளமா இருக்கிறது. போகும்போது நிறைய ஆஸ்தி அவர்கிட்ட இருக்கு. என்ன இருக்குமா? நிறைய ஆஸ்தி. இந்த ஆஸ்திகளை யாரை நம்பினாரோ அவர் வசத்துல ஒப்புவித்தான், ஒப்புவித்தது போல் இருக்கிறது என்று இருக்கு. இயேசு பரலோகத்துக்கு போகும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலையா 28 நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவர் என்ன செய்தார்? நீங்கள் புறப்பட்டு போய், ஆமா 11 சீசர் 16ஆம் வசனம் 28:16. குறித்திருந்த இடத்துக்கு மலைக்கு போனார்கள். தேவன் உங்களுக்கு குறித்து இருக்கிற இடத்திற்கு நீங்க வருவீங்கன்னா தேவனுடைய இதயத்தில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். விளங்கணும்? ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். தேவன் குறித்த இடத்திற்கு, நீங்க குறித்த இடத்திற்கு அல்ல, நீங்க குறிச்ச நாளுக்கு அல்ல, நீங்க குறித்த நேரத்துக்கு அல்ல, தேவன் குறித்த நேரத்திற்கு நீங்கள் வருவீங்கன்னா, தேவன் குறித்த இடத்திற்கு நீங்க வருவீங்கன்னா அவருடைய இதயத்தில் இருக்கிற காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குறித்த இடத்துக்கு வந்தார்கள், அங்கே கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகம். வந்தவங்களை சில பேர் சந்தேகம் என்ன இருக்கு வந்திருக்கு. ஜெபிச்சா இந்த அற்புதம் நடக்குமா? ஜெபிச்ச உடனே நம்ம கஷ்டம் போகுமா? ஜெபிச்ச உடனே நமக்கு இருக்கிற நெருக்கம் மாறுமா? ஜெபிச்ச உடனே இந்த காரியம் நமக்கு வருமா என்றெல்லாம் சில பேர் சந்தேகிக்கலாம். வேதம் சொல்லுது, சந்தேகப்படாமல் நீ விசுவாசினா நீ விசுவாசிக்கிறது உனக்கு தருவார். அல்லேலூயா. ஏன்னா சந்தேகம் யார் கொண்டு வர்றது? பிசாசு கொண்டு வருவான். சந்தேகம் பிசாசு கொண்டு வருவான். அதற்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்காம இருப்பீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 17 ஸ்தோத்திரம் 8ஆம் வசனம். சகல அதிகாரம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். இந்த பெரிய தனவந்தன், இந்த பெரிய பணக்காரன், இந்த மனுஷன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் ஊழியர்களிடத்தில் ஒப்புவித்தது போல் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்ல. ஊழியர்கள், சரிங்களா, வேலைக்காரங்க, அவங்க கிட்ட தன் ஆஸ்திகள் எல்லாம் கொடுத்தது போல இயேசு தமது சீசர்களிடத்தில் என்ன செய்கிறார்? சொல்லுகிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செல்வம், அல்லேலூயா, ஆஸ்தி, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீசராக்கி உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப அந்த பெரிய பணக்காரன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம்
தனது வேலைக்காரர்கிட்ட ஒப்படைத்தது போல, ஊழியக்காரர்கிட்ட ஒப்பு கொடுத்தது போல, நான் வந்து தூரதேசத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் கொடுத்தது போல, ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு சீசர்கள் கையில் என்ன கொடுத்தார்? பெரிய ஆஸ்தியை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஆஸ்தி? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? உபதேசம் பண்ணுங்க என்று ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தார். ஆமாம் இல்லைங்களா? கொடுத்துட்டு போனார். கொடுத்துட்டு அவங்க பார்த்து கொண்டு இருக்கும் போதே பரலோகத்துக்கு போனார். ஒரு மேகம் அவரை என்ன செய்தான்? எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமைக்குரியவர்களே, இங்க இந்த பெரிய பணக்காரன் 3 வகையான காரியத்தை பிரிக்கிறார் தன் ஆஸ்தியில. இப்போ வாசிங்க 5ஆம் வசனம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் 2 தாளந்தும் 1 தாளந்தமாக கொடுத்து உடனே புறப்பட்டுட்டான். ஒருவன்கிட்ட 5 தாளந்து கொடுத்தா, ஒருவனிடத்தில் 2 தாளந்து கொடுத்தான், ஒருவனிடத்தில் 1 தாளந்து கொடுத்தான். இவன் பெரிய பணக்காரன். தாளந்து என்று சொன்னால் இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, பாட்டு பாடுறது ஒரு தாளந்து, ட்ரம் அடிக்கிறது ஒரு தாளந்து, இசைக்கருவிகளை இசைப்பது ஒரு வகையான தாளந்து. கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்தை என்ன செஞ்சுக்கோ, இன்னும் வர்த்திக்க பண்ணிக்கோ அப்படின்னு தவறாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அதெல்லாம் தாளந்து இல்ல, டேலண்டு. என்னது? டேலண்டு. அதுதான் தமிழ் வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்கு, திறமை. என்ன போட்டிருக்கு? திறமை. இங்க 2ம் நல்லா வருது. என்ன வருது? திறமை வருகிறது, தாளந்து வருகிறது. தாளந்து என்பது வேறு, திறமை என்பது வேறு. பழைய ஏற்பாடு காலத்தில் 2 நாளாகம புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தாளந்துகளாக கொடுத்தார்களாம். ஆலயம் கட்டுமான பணிக்காக எத்தனையோ தாளந்துகள் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு. ஒரு தாளந்து என்று சொல்வது நமக்கு ஏற்கனவே தெரியும். எவ்வளவு? 32 கிலோ. ஒரு தாளந்து என்பது 32 கிலோ. காசு கணக்க வச்சிங்கன்னா 3000 வெள்ளிக்காசு. 3000 வெள்ளிக்காசு கொண்டது 1 கிலோ. அப்போ கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோவுக்கு 5 தாளந்துக்கு எத்தனை கிலோ வருது? 5 3 15, 5 2 10. எவ்வளவு? 160 கிலோ ஒருத்தனுக்கு கொடுக்கிறார். 162 கிலோ. இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து 64 கிலோ கொடுக்கிறார். இதை வச்சு நீ வச்சுக்கோ அப்படின்னு. ஒருத்தனுக்கு 32 கிலோ மட்டும் கொடுக்கிறார். 3000 வெள்ளிக்காசு மட்டும் கொடுக்கிறார், 1 தாளந்து. சரிங்களா? இவன் சொல்லிட்டு போறான், தூர தேசத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்லி. போனவர் சொன்னார், நான் திருப்பி என்ன செய்வேன்? வருவேன்னார். இயேசு சொன்னாரா இல்லையா? நான் திருப்பி என்ன செய்வேன்? வருவேன் என்று சொன்னாரா இல்லையா? இயேசு திருப்பி வருகிறேன் என்று சொல்லுகிறார். வருகிறவர் தாமதம் பண்ணார், அவர் சீக்கிரமாய் வருவார். அல்லேலூயா. இப்ப இந்த 5 தாளந்து வாங்கி கொண்டு போனவன் அதை எப்படியோ வியாபாரம் பண்ணினானோ எப்படியும் தெரியல, என்ன செய்தான்? 5 தாளந்துகளை சம்பாதிச்சிட்டான். 5 வாங்கிட்டு போனவன் 5 தாளந்தை சம்பாதிச்சான். 5 வச்சு 5. 2 தாளந்து வாங்கிட்டு போனவன் அந்த 2ஐ முதலீடு பண்ணி 2 தாளந்தை சம்பாதிச்சிட்டான். இந்த 1 தாளந்து வாங்கின பையப்புள்ள வாங்கிட்டு போய் என்ன செஞ்சிட்டான்? நிலத்தை தோண்டி எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இப்ப பணம்னு வந்துருச்சா? அப்ப தாளந்து என்பது என்ன கிடையாது? பாடுறது, ட்ரம் அடிக்கிறது, பிரசங்கம் பண்றது, பேசுறது, இது என்ன இல்லை? தாளந்து இல்லை.
சரிங்களா? தாளந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது, நம்ம சொல்ல நேரம் இல்லை. ஆகையினால இந்த ஒரு தாளந்து வாங்கிட்டு போனவே குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டான். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமாகிய திறமைகளை, நமக்கு திறமை ஆசீர்வாதம், எத்தனை பேர் இன்னைக்கு புதைச்சு வச்சிருக்கிறீங்க? அதுதான் சில முன்னோர்கள் அன்னைக்கெல்லாம் லாக்கர் வீட்டில் இல்லை, பெரிய 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 வீடுகளை, ஜமீன்தார் வீடு, ராஜாக்கள் வீடுகள்லாம் இருந்திருக்கலாம். அன்னைக்கெல்லாம் ராஜாக்களுடைய காலங்களில் கோயிலுடைய கருவறை இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய பொக்கிஷம் வைக்கிற இடம். ஏன்னா மாற்று நாட்டு ராஜா எப்போ வேணாலும் யுத்தத்துக்கு வரலாம், எப்போ வேணாலும் சண்டை போட்டு எதை வேணாலும் கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம், சரிங்களா? அதுக்காக ராஜாவுடைய அரண்மனையில் அதிகமாக பொக்கிஷத்தை வைக்காம கோயில்களை என்ன செய்வாங்க, கோயில்களில் கர்ப்ப கிரகம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒளிச்சு வைப்பாங்க. அதனால தான் அந்த நாட்டு ராஜா கட்டின ஆலயம் இது, இந்த ராஜா கட்டின ஆலயம், ராஜாக்கள் கட்டின கோயில்கள்னு சொல்றாங்கல்ல, கோயில்கள் தான் அவங்களுக்கு பொக்கிஷம் வைக்கிற இடமாக இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, திருவனந்தபுரம் பக்கத்தில் பத்மநாதன் கோயில் ஒன்று இருக்கு. இன்னைக்கு நிறைய சொத்து இருக்கு. ஒரு 2-3 ரூம் தான் திறந்திருக்காங்க, இன்னும் 13 ரூம் இருக்காமா. அந்த ரூம்பெல்லாம் தோண்டுனா எப்போ எவ்வளோ எத்தனை, அதாவது நம்ம இந்தியாவுக்கு கடனெல்லாம் கட்டி இன்னும் பயங்கரமாக செழிப்பு பண்ணிடலாம். அது சும்மாவே என்ன செய்யிருக்கு, திறந்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா என்ன ஆகம விதி இப்படி திறக்கக்கூடாது, அது திறந்தா சொத்து போயிடுவாங்க, அது இப்படி பண்ணிடுவாங்க, என்னமோ சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தடை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சரி, அது போட்டோம். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ இந்த பொக்கிஷத்தை இவன் என்ன செஞ்சிட்டான், குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டான். இந்த 3 பேர்த்துக்கிட்ட கடவுள் பொறுப்பு, அந்த மனுஷன் பொறுப்பு கொடுத்துட்டு போனார். இந்த 3 பேர்த்துல யாரை அதிகமாக நம்பினார் நினைக்கிறீங்க? அதிகமாக கொடுக்கணும் தான் என்ன செய்வார், நம்பினார். அதானே 5 தாளந்து கொடுத்தவன் மேலே தான். ஏன்னா வேதம் சொல்றதுக்கு திறமைக்கு தக்க கொடுத்தான், திறமைக்கு தக்க கொடுத்தான். நான் சொல்றேன், இந்த ஒரு தாளந்து வாங்கினவனை தான் அதிகமாக நம்பினார். ஒரு தாளந்துக்கு இந்த எஜமான் கொடுத்தா பார்த்தீங்களா, அந்த ஒரு தாளம் வாங்கினவனை தான் இவர் அதிகமாக நம்பினார். ஏன்னா அவனுக்கு திறமை இருக்கு, இந்த ஒரு தாளந்தை வச்சு இவன் முன்னுக்கு வந்துடுவான். அவன் 5 தாளந்து வாங்கினான், அவன் 5 கொடுத்தாதான் அவனால் பிழைக்க முடியும், அவனுக்கு திறமை அவ்வளோதான். ஆனால் இவன் 1 வச்சுக்கிட்டே 9 உருவாக்கிடுவான். விளங்குனவங்க அல்லேலூயா, விலங்குகள் ரொம்ப பேத்துக்கு விளங்குதா? சில பேர் ரொம்ப கொடுத்தாதான் அதை வச்சு டெவலப் பண்ணுவான். சில பேர் கொஞ்சம் கொடுத்தாலும் என்ன செஞ்சிடுவான், அதை வச்சு டெவலப்பு, எனக்கு இது போதுங்க, எனக்கு இது போதும், இதை வச்சு நான் என்ன செஞ்சிருவேன், சமாளிச்சிடுவேன். சில பேர் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ இந்த 3 பேரில் ஒரு தாளந்து வாங்கினவனை தான் இந்த எஜமானன் அதிகமாக நம்பினான். ஏன்னா அவன் திறமசாலியும் கூட. அவன் 5 கொடுத்து 5 சம்பாதிக்கிறத விட இவன் 1 வச்சே 10 என்ன செஞ்சிருவான், சம்பாதிச்சிருவான்னு. ஏன்னா அவனோட திறமைக்கு தக்க, இவன் திறமையான ஆளா இருக்கிறபடினால இவனுக்கு 1 கொடுத்து உருவாக்க சொன்னா இவன் என்ன செஞ்சிட்டான், குழி தோண்டி வச்சுட்டான். உங்களை கர்த்தர் உண்மையில் என்று எண்ணி உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைன்னு சொல்லக்கூடிய பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்த சொன்னார்ல. இப்போ சங்கீதம் மத்த 28 கடைசி வருஷம் வாசிச்சோம் இல்லையா, உலகத்தின் முடிவு பரையாம நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொக்கிஷமாகிய ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இதை வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க? 5 கொடுத்தா 5 சம்பாதிக்கணுமா வேணாமா? 2 கொடுத்தா 2 பேர்த்தையாச்சு சம்பாதிக்க வேணாமா? ஆனால் 1 கொடுத்தவன் தான் அதிகமாக நம்பினார். அவன் தான் திறமையானவன். திறமை இல்லாமல் போயிட்டான். கொடுத்த பொக்கிஷத்தை அவன் பயன்படுத்தாமல் குழி தோண்டி புதைச்சு வச்சிட்டான். தேவன் உன்னை பெருகிறதுக்கு கொடுக்கிறார். ஆமா இல்லைங்களா? நீ பெருகணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா வந்து எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு போறதுக்காக அல்ல,
நீங்கள் கடைசியில் நீங்கள் அந்த வீட்டில் போய் படித்து பாருங்க. இந்த ஒன்று புதைச்சி வச்சான்ல, அவங்கிட்ட இருந்து வாங்கி 5 வச்சு 5 சம்பாதிச்சான்ல, அவனுக்கு கொடுத்துட்டானாமா. அப்போ இவர் வாங்கி கொண்டு போகிறதுக்கு இவருக்கு நோக்கம் இல்லை. நீ வாழணும், ஒரு சந்ததி வாழணும், நீ பெருகணும் என்று தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டான். தேவன் உனக்குள்ளாக ஒரு விசேஷ ஆவியை கொடுத்திருக்கிறார். வேத வசனம் என்பது பெருக்கத்தை குறிக்கிறது. ஆமா இல்லைங்களா? வேத வசனம் என்பது பெருக்கம். வேத வசனம் என்பது விதை. சில விதைகள் விழுந்தோம், வசனமாகிய விதையை விதைத்தான் என்று மார்க்கில் நீங்க பார்க்குறீங்க. விதையை விதைக்கும் போது அது 30, 60, 100 பலன் கொடுக்கணும் இல்லையா? உங்க இதயத்தில் விழுந்திருக்கு இல்லையா விதை? அந்த விதையை நீங்க வளர விட்டீங்களா? அந்த விதையை வளர்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன? அது அவர் வாங்கிட்டு போறதுக்கு அல்ல, திருப்பி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பெரிய பணக்காரர், அவர் பெரிய தனவந்தன், செல்வ மிக்கவர். இந்த 5 தாளந்து 3 தாளந்து 1 தாளந்து வாங்கிட்டு போறதுக்காக அல்ல, அந்த சோம்பேறியா இருக்கிற அவங்கிட்ட வாங்கி ஏற்கனவே 5 வச்சு 5 சம்பாரிச்சான் பார்த்தீங்களா, அவங்கிட்ட தான் கொடுக்கிறார், தவிர இவர் வாங்கிட்டு போகல. 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க, அவர் வாங்கிட்டு அப்படியே போகல, அதை ஆசீர்வதிச்சு திருப்பி கொடுத்தார், அது பெருகிச்சு. கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவான். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருகிற ஆசீர்வாதம். விளங்கணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? எப்படி ஆசீர்வாதம்? பெருகுகிற ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 9:10. 9:10 சீக்கிரம் வாசிங்க, கவனிச்சுங்க. நீங்க விதைக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா உங்க கையில தான் கர்த்தர் விதையை கொடுப்பார். ஆமென். நான் ஏற்கனவே நம்பி அவர் ஏமாந்து போனதுனால இப்ப அவர் சொல்றாரு, விதைக்கிற இடத்துல விதையை நான் கொடுப்பேன், சோம்பேறிகிட்ட என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய ஊழியக்காரங்க எல்லாமே, அப்போஸ்தலர்கள் எல்லாமே எல்லா ஜாப்பில் இருந்தவங்க தான். எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு பின்னாடி வா, எனக்கு பின்னாடி வான்னு கூட்டுக்கிட்டு வந்தார். பேதுருவும் யாக்கோப்பும் வலையை பழுது பாட்டு இருந்தாங்க. யோவானும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தான். பிலிப்பு அப்படிதான் இருந்தான். சகேவு ஒரு ஜாப்பில் இருந்தான். மத்தேயு ஆயத்துறையில் அவனும் ஒரு கணக்காளி, அவன் பில் கலெக்டர், அவனை கூப்பிட்டார். சோம்பேறிகள் ஆண்டவர் என்ன செய்யல, கூப்பிட்றதில்ல. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் எப்பொழுதும் சோம்பேறிகளை கூப்பிட்றதில்ல, சுறுசுறுப்பு உள்ளவங்க தான் கூப்பிட்றாரு. உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் சோம்பேறிகளா சுறுசுறுப்பானவர்களா? உங்கள் கையில் நீங்கள் திறமையானவங்கன்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். இதை வச்சு எப்படி என்ன செஞ்சிருவான், பொழைச்சிக்கிடுவான். அவனுக்கு பாவம் ஒரு 5 கொடுங்க, அதை வச்சு தான் பொழைக்க முடியும். ஆனால் எனக்கு 1 கொடுத்தாலே பொழைச்சிக்கிறேன். விளங்குதுங்களா? அப்போ இந்த 5 வாங்கினவன் ரொம்ப திறமைசாலி அல்ல, 2 வாங்கினவங்க திறமைசாலி அல்ல. யார் திறமைசாலி? 1 வாங்கினவன் தான் திறமைசாலி. இங்க இதை சொல்றாரு 2 கொரிந்தியர் 9:10, விதைக்கிறவனுக்கு விதையையும் சாப்பிட்றவனுக்கு ஆகாரம் கொடுக்கும். நீ சாப்பிடாம மிச்சம் வச்சு தான் உங்ககிட்ட கொடுத்து என்ன செய்ய, சாப்பாடு வேஸ்ட் ஆயிருமில்ல. உங்ககிட்ட கொடுக்குற சாப்பாடை விட சாப்பிட்றவங்கிட்ட கொடுக்கலாம். பக்கத்தில் முகமா சொல்லுங்க, நீ உனக்கு சாப்பாடை கொடுத்தோம், நீ சாப்பிடாம போனீங்கன்னா அந்த சாப்பாடு உனக்கு கொடுக்கறத விட வேறவங்களுக்கு கொடுத்துடலாம். போன வாரம் கொடுத்த சாப்பாடு இப்படி தான் பண்ணிட்டீங்க. காக்காய் வச்சாலும் சாப்பிட்டு போயிருக்கு. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற விதை பெருகுகிற விதை. தேவன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பெருகுகிற ஆசீர்வாதம். நாளுக்கு நாள் குறுகி போகிற ஆசீர்வாதம் அல்ல, நாளுக்கு நாள் துவண்டி போகிற ஆசீர்வாதம் அல்ல, நாளுக்கு நாள் ஒன்றும் இல்லாமல் போகிற ஆசீர்வாதம் அல்ல. தேவன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருகுகிற ஆசீர்வாதம். எத்தனை பேர் விரும்புறீங்க?
எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அது எனக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதம், அது பெருகுகிற ஆசீர்வாதம், அது என் வாழ்க்கையில பெருகணும், என் குடும்பத்துல பெருகணும், என் பொருளாதாரத்துல பெருகணும். அடுத்த வாரம் கேட்டா நீங்களும் சொல்ல போறது இல்லை, இப்பவாச்சும் சொல்லி தொலைஞ்சிருங்க. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆசீர்வாதம். அதற்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவேன்னு நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த தேவன் பெருக பண்ணுகிற தேவன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார்ல, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நம் தேவன் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். நாளுக்கு நாள் அப்படியே உடைஞ்சு அப்படியே நாளுக்கு நாள் வந்து குறுகி போகிற காரியம் அல்ல. நாளுக்கு நாள் நீங்க பெருக வேண்டும். வாசிங்க சோதர உபாக புஸ்தகம் 11:13 இப்படியாக மோசே சொல்லுகிறார். சில வசனங்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஸ்தோத்திரம். உன் தேவனாய் கர்த்தரை தெரியும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி 6 ஆசீர்வாதங்கள் சொல்றாரு. 6 ஆசீர்வாதங்கள் நான் சொல்லுகிறதை நீங்கள் கீழ்ப்படிந்து என் கட்டளைகள் நீங்க கை கொண்டால், கவனிங்க, முத தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படி ஏற்ற காலத்தில் ஸ்தோத்திரம் 13 வச்சுங்களா, மிருக ஜீவன்களுக்காக செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன்னை திருப்திப்படுத்துகிற ஆசீர்வாதம். சில பேர் நிறைய வச்சிருப்பாங்க, திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. நிறைய இருக்கும், நமக்கே தெரியும். நம்ம ஊரில் சில பேர் இருக்காங்க, பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு தெரியும், இவங்க வசதியாக இருக்கிறாங்க, வசதி இல்லை, இவங்க கடன் இருக்கிறாங்க, இவங்க கடன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலரை நமக்கு என்ன செய்யும் தெரியும். அவங்க முகங்கள்லாம் பாருங்களேன், சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி இருக்கும். அன்றாட காட்சி ஒருத்தருக்கு அவன் பாருங்கள் நல்ல சந்தோஷமா இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான். ஆமா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாம இருப்பாங்க. என்னமோ ஒரு காரியம் இந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்காது அவங்களுக்கு. இங்க சொல்றாரு 6 ஆசீர்வாதங்கள். காரணம் என்ன? நம் தேவன் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. இது வாக்கு தத்தங்கள் கிடையாது. இந்த விதை, இந்த தாளந்தை வைத்து நீங்கள் பெருக வேண்டும், அதற்காக நான் சொல்லுகிறேன். வாசிங்க 2:19. ஆமா, ஒருத்தர் சத்தமா, ஆலயத்தில் இன்னும் விதைப்பு தானியம் உண்டோ? ஆலயத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், நீங்களே அந்த தேவ ஆலயம். அல்லேலூயா, நீங்க தான் யாரு? ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துல விதைக்க வேண்டிய தானியத்தை இன்னும் வச்சிருக்கீங்கிறார். விதை தானியம் என்றால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைக்க வேண்டிய நீங்க விதைக்காம வச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, புரியாட்டி விட்டுருங்க. என்ன சொல்ல வரும்? புரியுதா? என்ன புரியுது? ஆலயம் சொன்னீங்க, விதைக்க வேண்டிய விதை விதைக்காம வச்சிருக்க. விதை என்றால் என்ன சொன்ன? வசனம். போன வாரத்தில் பார்த்தோம், யோவான் ஸ்நானகனுடைய 2 சீசர்கள் இயேசுவுக்கு பின்னாடி வந்தார்கள். அதுல ஒருத்தன் பேரு அந்திரேயா. அவனே அவன் ஊழி எங்க ஆரம்பிச்சான்? எங்க ஆரம்பிச்சான்? அவன் வீட்டில் ஆரம்பிச்சான். வீட்டில் இருக்கிற மூத்த அண்ணனை பிடிச்சிட்டான். வந்து பாரு என்று சொல்லி அண்ணனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியத்தை சொன்னோம். ஒரு பக்கிக்காச்சும் அவன் இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம மட்டும் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்காக அல்ல,
உங்களுக்கு யாரோ இந்த இயேசு தெய்வத்தை உங்களுக்கு சொன்னதுனாலே நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் விதை தானியத்தை கொடுத்திருக்கிறார். நீ சாப்பிடுற தானியம் அல்ல, விதை தானியம். விதை தானியம் என்றால் என்ன? விதைக்கிறது. தசம பாகத்தை குறித்தும் விதை தானியம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பண்டக சாலைக்கு உங்களுடைய தானியங்களை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு இல்லையா? விதைக்கிறத ஒரு விவசாயி என்ன கஷ்டம் வந்தாலும் அதை திங்கவே மாட்டான். திம்மா நினைக்கிறீங்களா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கடன் பட்டாலும் விதை நெல்லை விதைக்கின் போடுற ஒரு காரியத்தை அவன் கடையில போடவே மாட்டான், அவன் சாப்பிடவே மாட்டான். மழை வருதோ வரலையோ, மழை காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சிருந்து என்ன செய்ய அப்படி நினைக்கவே மாட்டான். அதை பாதுகாத்து வச்சிருப்பானே தவிர, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் இந்த விதை தானிய விதையில என்னோட நிலத்துல போடுவேன், இந்த விதை 1000 மடங்கு எனக்கு பலன் கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு விதை தானியத்தை திங்கிற சில திருடர்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. விதை தானியத்தை திங்கிற வேதம் அதான் சொல்லுதுமா, நான் சொல்லல. தசமாக கொடுக்காதவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? திருடன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தசமாக கொடுக்காம போனா அவன் யாரா? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. திருட. விதை தானியத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும், பண்டகசாலைக்கு கொண்டு வரணும். மல்காலிங்க பார்க்குறீங்க, மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை தசமபாகத்தினாலும் காணிக்கையினாலும் வஞ்சித்தீர்கள். வஞ்சித்தீர்னா என்ன அர்த்தம்? ஏமாத்திட்டீங்க. அதுதான் திருடன் சொன்னேன். தசமபாகம் கொடுக்காதவங்களாம் திருட. அது உண்மையா கொடுக்கணும். 1000 ரூபாய் ஒரு மாசம் முழுவதும் சம்பாதிக்கணும், 100 ரூபாய். 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 1000 உண்மையா நீங்க உங்க வரக்கூடிய வருமானத்தில் கொடுக்கணும். பேருக்காக கொடுக்கூடாது. போன மாசம் 400 ரூபாய் கொடுத்தோம், இந்த வருஷம் 100 ரூபாய் சேர்த்து கொடுப்போம். போன தடவை 1000 ரூபாய் கொடுத்தோம், 1100 ரூபாய் கொடுப்பான். இது அல்ல. உனக்கு தேவன் உன்னுடைய சாமர்த்தியத்தில் உன்னுடைய உழைப்பில் கடவுள் உனக்கு கொடுக்கிற அந்த பலத்தை வச்சு நீ செஞ்சிருக்கிற அதில் வரக்கூடியது உண்மையாய் நினைச்சீனோ. அப்படி இல்லைன்னா நீ ஏமாத்தக்காரன் தான். நீ கொடுத்தும் வேஸ்ட்டு தான். நீ கொடுத்தும் வேஸ்ட்டு தான். உன் குடும்பத்தில் எவ்வளோ வருமானம் வருது? தசம பாகத்தை உன்னுடைய சம்பளம் என்ன? அதில் எவ்வளோ நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய்? நீ அப்படி ஏமாற்றி கொடுத்தீன்னா நீ ஏமாத்துக்கார, நீ வஞ்சக, நீ திருட. நான் சொல்லலை, பரிசுத்த வேதம் சொல்லுது. சரி, இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஆலயத்தில் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவா மரமும் கனி கொடுக்கவில்லையே. கனி கொடுக்க வேண்டி நீங்க இன்னும் கனி கொடுக்கலையே. 30 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம் பேதுரு அந்திரேயா இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தன் அண்ணனை கூட்டுக்கிட்டு இயேசு கிட்ட வந்தான். கனி கொடுக்கிற இருதயம். ஆமென். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தா, அதாவது செடியானது கொடியானது செடியோடு இணைஞ்சிருந்தா அந்த கொடி மிகுந்த கனிகள் கொடுக்கும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு. திராட்சை செடியோடு கொடி ஒட்டி இருந்தாதான் கனி கொடுக்கும். இப்ப பூ பூத்த உடனே செடியுடைய தயவு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொடி வெட்டிக்கிட்டு போயிருச்சுன்னா என்ன ஆகும்? காஞ்சி. அப்படிதான் ரொம்ப பேர் காஞ்சி போயிட்டாங்க. ரொம்ப பேர் சபையை விட்டுட்டு போனதுனால, சபையை துண்டித்து போனதுனால, இந்த நல்ல உபதேசங்களை விட்டு போனதுனால நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு காய்ச்சல் வருகிறது. காய்ச்சல்னா இந்த காய்ச்சல், ஃபீவர் இல்லை, காய்ந்து போகிறது. கொடி கனி கொடுக்க வேண்டும் என்றால் எதோட இருக்கணும்? செடியோடு இருக்கணும். ஏன்னா செடிக்கு தான் தண்ணி ஊற்றுவோம் தவிர கொடிக்கு என்ன செய்ய மாட்டோம்? தண்ணி ஊற்ற மாட்டோம். செடிக்கு கீழே ஊற்றுற தண்ணி அது வேர்கள் வழியாக உறிஞ்சி அது என்ன கொடுக்கும்? தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய பலத்தை கொடிக்கு கொடுக்கும். செடி கரெக்டாக இருந்தால் தான் கொடி பூ பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும்.
நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீங்களாம் கனி கொடுக்கணும், நீங்களாம் கனி கொடுக்கணும். வர்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லா பழங்களும் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க கனி கொடுக்கிறலாம் மாறணும். நீங்க ஒரு கனி, அடுத்த கனிகளை ஆண்டவருக்கு நீங்க ஆதாயப்படுத்தணும்.